அல்லேலூயா. பிதாவே இயேசுவே ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரே உமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே உமை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுவை துதிக்கிறோம், இயேசுவே உமை துதிக்கிறோம். இயேசுப்பா உமை துதிக்கிறோம், இயேசுவே உமை துதிக்கிறோம். நல்ல தெய்வமே உமை துதிக்கிறோம். இயேசுப்பா உமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், இயேசுவே உமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், இயேசுவே உமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே நீங்கள் நல்லவர், இயேசுவே நீங்கள் நல்லவர், இயேசுவே நீங்கள் நல்ல தெய்வம், இயேசுவே நீங்கள் நல்ல தெய்வம். பிதாவே நீங்கள் நல்ல தெய்வம். இயேசு ராஜாவே உமை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்று துதிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்று துதிக்கிறோம். என் இயேசு நல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு மகா இரக்கமுடைய தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துயாவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை, 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 கிருபையுள்ளவரே, கிருபையுள்ளவரே, கிருபையுள்ளவரே. இரக்கமுள்ள தெய்வமே, இரக்கமுள்ள தெய்வமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. கிருபை, 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 கிருபை. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். அற்புதமானவரே ஸ்தோத்திரம், அதிசயமானவரே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கிருபையின் ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இரக்கங்களின் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று துதிக்கிறோம். ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே நீ நல்லவர், 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 நல்லவர். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நல்ல தெய்வமே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அல்லேலூயா. பரலோகத்தின் தெய்வமே, இந்த காலை நேரத்தில் உங்கள் கிருபை எங்கள் மேலே வெளிப்படட்டும், உங்கள் இரக்கம் எங்கள் மேலே வெளிப்படட்டும், உங்கள் மகிமை எங்கள் மேலே வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன் என்ற பாடலை உச்சமாய் கரங்கள் தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஸ்தோத்திரம். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்று தங்குவே, உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்று தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே, தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறைகள் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறைகள் என்னை மூடி காத்து நடத்துவார்.
அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. நான் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவார். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே சொல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்லத்தக்கதாக அதிகாரத்தை காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இரவில் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவில் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கு பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கு உறைவிட. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கு உறைவிட. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. என்று ஆனந்த என் இயேசு தருகிறார். என்று ஆனந்த என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்று விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்று விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா
அல்லேலூயா ஆனந்தமே. நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஆபத்துகள் நேரிட்டாலும் நமக்கு விடுதலை உண்டு. நெருக்கங்கள் நேரிட்டாலும் நமக்கு ஒரு விடுதலை உண்டு. கண்ணீரின் அனுபவங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு விடுதலை உண்டு. ஆமென். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்று பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. நாம் ஆராதிக்கிற தெய்வம் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிற தெய்வம். அவன் நமக்கு அக்கினி மதிலாயிருந்து நமக்கு ஆறுதலை தந்து இக்கட்டில் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். இருளுக்குள்ள வெளிச்சமாய் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம் நாம் ஆராதிக்கிறதான இயேசு கிறிஸ்து. சொல்லி கர்த்தரை உயர்த்துவோம். அல்லேலூயா. அக்கினி மதில் நீரே எங்கள் ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே எங்கள் ஆறுதல் மலை நீரே. இக்கட்டில் துணை நீரே இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துய நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே. துய நீக்கும் என் பிரியமும் நீர்தானையா. பலன் எல்லாம் நீர்தானையா. என் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. நாம் ஆராதிக்கிற இயேசு எத்தனை நல்ல தெய்வம். ஒரு எத்தனை மகத்துவமான தெய்வம். அவர் நம்மை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஒரு நாள் விலகவே. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. என்னை ஒரு நாள் கைவிடவே மாட்டீர். ஒரு நாள் என்னை விட்டு விலகவே மாட்டீர். ஸ்தோத்திர. எல்லாரும் துதிங்க. எல்லாரும் ஆண்டவரே உங்கள் கிருபை மகா பெரியது. உங்கள் இரக்கங்கள் மகா பெரியது. அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா கல்வாரி சிலுவையினால என் சாபத்தை எல்லாம் மாற்றின தெய்வம் நீர். எத்தனை நல்ல தெய்வம். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைப்பதையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. இயேசுவே
நீர் எத்தனை நல்ல தெய்வம். உடைய கிருபைகள் எத்தனை பெரியது, உடைய இரக்கங்கள் எத்தனை பெரியது. பிதாவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் என் ஜெபத்தை தள்ளாத தெய்வம், என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம். என் நெருக்கத்தில் இருந்த என்னை விசாலத்திலே கொண்டு வந்து வைக்கிற கர்த்தர். என்னை கைவிடவே மாட்டீர், எங்களை நெருக்கத்தில் விட்டுவிடவே மாட்டீர். எங்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு, எங்களுக்கு ஒரு மேன்மை உண்டு. எங்கள் தகப்பன் எங்களை நன்மையாய் நடத்துவீர், எங்கள் தகப்பன் எங்கள் ஆசீர்வாதமாய் நடத்துவீர். நீர் எத்தனை பெரியவர், நீர் எத்தனை மகத்துவமுடைய தெய்வம். உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். உங்கள் இரக்கத்தினால் கர்த்தர் எங்களை மூடுங்கப்பா. ஓ, நீர் சிங்காசனத்தில் விட்டிருந்தாலும் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற நேரங்களிலே நீர் எங்களிடமாய் உங்கள் செவிகளை சாய்த்து எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்களை ஆசீர்வாதமாய் நடத்துகிற தெய்வம். அல்லேலூயா. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. எல்லாரும் ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கு பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆமென். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஒரு ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிற தெய்வம். ஓ, நீர் எத்தனை நல்லவர். அல்லேலூயா. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. இயேசுவே, என் வாழ்க்கை எத்தனை வல்லமை உடைய காரியங்களை செய்தீர். மரியாள் ஆண்டவரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, வல்லமை உடைய தெய்வம், எனக்கு மகிமையானவைகளை அவர் செய்தார். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள செயல்களை நினைத்து என் உள்ளமே பொங்குதையா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா.
நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. என் தகப்பன் எத்தனை நல்லவன். இந்த நாட்கள் எங்களை ஆசீர்வாதமாய் நடத்த இப்போதுமானவராய் இருக்கிறேன். உமக்கே இந்த காலை நேரத்தில் மகிமை உண்டாயிருக்கட்டும். எல்லாரும் அப்படி கண்களை மூடி, தகப்பனே இந்த நாளில் எங்களை ஆசீர்வாதமாய் நடத்தும். இந்த நாட்கள் எங்களுடைய வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவேறுகிற நாளாக இருப்பதாக. இந்த நாளிலே உமக்கு பிரியமானதை செய்யத்தக்கதாக பரலோகத்தின் தெய்வம் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்ய எங்கள் தகப்பனே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எங்கள் பிரயாணங்களை எல்லாம் கர்த்ததாமே ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளிலே உமக்கு பிரியமானதை மாத்திரமல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எப்போது எங்களோட கூட இருக்க வேண்டும். நாங்கள் பேசும்போதும் நாங்கள் போகும்போது வரும்போதும் எல்லா நேரங்களிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வாதமாய் எங்களை மகிமையாய் எங்களை மேன்மையாய் இந்த நாளிலும் கூட கர்த்தர் எங்களை நடத்துவீராக. இந்த ஜெபத்தில் இந்த வீடியோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் என் இயேசுதாமே அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 88வது சங்கீதம். எல்லாரும் எடுத்துக்கங்க. சங்கீதம் 88வது சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனைப் போல் ஆனேன். மரித்தவர்களில் ஒருவனைப் போல் நெகிழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழியிலே கிடக்கிறவர்களைப் போலானேன். என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது. உம்முடைய அலைகள் எல்லாவற்றிலும் என்னை வருத்தப்படுத்துகிறது. எனக்கு அறிமுகமானவர்களே எனக்கு தூரமாய் விலக்கி அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைபட்டிருக்கிறேன். துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? செத்துப்போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ? பிரேத குழியில் உமது கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ? இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோ? நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். கர்த்தாவே, ஏன் என் ஆத்துமாவை தள்ளி விடுகிறீர்? ஏன் உமது முகத்தை மறைக்கிறீர்? சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறனுமாயிருக்கிறேன். உம்மால் வரும் திகில்கள் என் மேல் சுமந்திருக்கிறது. நான்
மனங்கலங்குகிறேன். உம்முடைய எரிச்சல்கள் என் மேல் புரண்டு போகிறது. உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. அவைகள் நாடோறும் தண்ணீரை போல என்னை சூழ்ந்து ஏகமாய் என்னை வளைந்து கொள்ளுகிறது. சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விளக்கினீர். எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய கிருபை மகா பெரியது. ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நம்மை ஆசீர்வாதமாய் நடத்த அவர் மகா வல்லமை உடையவர். அந்த சங்கீதத்தில் அநேக அந்த ஏமானுடைய போதக சங்கீதம் அநேக வேதனைகளை தெரிவிக்கிறதாக இருந்தாலும் அவர் அதில் நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் என்ன செய்கிறேன்? அவர் சொல்கிறார், நீங்கள் 9வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, கர்த்தாவே அனுதினம் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். 13வது வசனம், நானோ கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையில் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். ஆண்டவர் நல்லவர். இந்த காலையில் அந்த ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார். அந்த ஏமானுடைய போதக சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, காலையில் என் விண்ணப்பம் உமக்கு நேராக வரும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளுக்கூடாக, அநேக நெருக்கங்கள், அநேக தேவையில்லாத காயங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் தேவ சமூகத்தில் இந்த காலை நேரத்தில் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாற்றும். இந்த சங்கீதத்தில் அநேக பாடுகளையும் வேதனையும் அவர் புலம்புவது போல காணப்பட்டாலும் அவர் சொன்ன ஒரு காரியத்தில் நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அவர் சொல்கிறாரு, அதிகாலையில் என் விண்ணப்பம் உமக்கு நேராக வரும். இந்த காலை நேரத்தில் இந்த தெய்வ சமூகத்தில் நாம் கூடியிருக்கிறோம். இது தொடர்ச்சியான ஒரு அனுதினமும் நடக்கிறதான ஒரு தெய்வ சமூகத்தில் நிற்கிற ஒரு அனுபவமாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார், நம்மை மேன்மையாக வைக்க விரும்புகிறார். ஆனால் நாமும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் நம்முடைய காரியங்கள் எல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதற்குத்தான் இயேசு நமக்கு முன்மாதிரியை வைத்து விட்டு போனார். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 35வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே என்ன செய்தாரா? அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு யாருடைய தொந்தரவும் யாருடைய அங்கே நெருக்கங்களும் இல்லாத ஒரு வனாந்தரத்தில் போய் அவர் இருட்டோடு அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் போய் ஜெபித்ததாக வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அப்போது ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக அநேக காரியங்களை வைத்து போயிருக்கிறார். அங்கே ஏமானுடைய போதக சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு நேராக வரும். அப்போது காலையில் தேவ சமூகத்தில் நிற்கிறது அது ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள். இந்த நாட்களில் அதிகமான நமக்கு குளிர் இருக்கிறதுனால நாம் அதிகமாக நமக்கு தூக்கங்கள் வரலாம். சரி, இன்றைக்கி அதிகாலை ஜெபம் பண்ணாட்டா என்ன, கொஞ்சம் லேட்டாக எழுந்து பண்ணலாம், சரி ஒரு 9 மணிக்கு எழுந்து பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். அப்போது 9 மணிக்கு நமக்கு அநேக வேலைகள் வந்து விடும். சரி இரவு நேரம் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். இரவும் நம்ம வெளியே நிறைய காரியங்களை செயல்பட்டுட்டு நம்ம சோர்ந்து போய் வரும்போது சரி நாளைக்கு ஜெபம் பண்ணி கொள்ளலாம். அப்போது இந்த அதிகாலை ஜெபம் அந்த முதல் பகுதி கர்த்தரை கனப்படுத்துகிற பகுதியாக நம்முடைய வாழ்க்கையில் அமையும் போது நம்முடைய புலம்பலை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். எதை குறித்தெல்லாம் இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறோமோ அந்த புலம்பலை எல்லாம், எதை குறித்து நம்ம கண்ணீர் வடித்தோமோ அந்த கண்ணீரின் அனுபவத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆனந்த மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக நிச்சயமாய் நமக்கு ஆண்டவர் மாற்றி தருவார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? காலை ஜெபத்தை, இந்த அதிகாலை ஜெபத்தை நம்ம ஒரு நாள் விட்டு விடக்கூடாது.
ஒரு நாள் ஜெபம் பண்ணுறது, 4 நாள் தூங்குறது, ஒரு நாள் தெய்வ சமூகத்தை நல்ல ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கிறது அதிகாலையில், அது பிறகு 10 நாள் அந்த ஜெபமே இல்லாமல் போகிறது. அநேக குடும்பங்களில் அதிகாலை ஜெபமே இன்றைக்கி இல்லை. அப்போது அந்த காலையில் நம் தெய்வ சமூகத்துக்கு வர வேண்டும். இந்த நாளில் முதல் பகுதியை தேவ சன்னிதானத்தில் நாம் செலவு பண்ணுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தாவீது 5வது சங்கீதத்தில் அவர் 3வது வசனத்தில் சொல்றார், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டு அருளுவீர், காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன். அப்போது எந்த தூக்கங்கள் வந்தாலும், நமக்கு உடம்பு சரீர பலகீனம் இருந்தாலும், அந்த ஜெப நேரத்தை நம்ம தள்ளாதபடி, அற்பமாக எண்ணாதபடி அதிகாலை ஜெப நேரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். ஆண்டவர் இருட்டோடு எழுந்து வனாந்தரத்தில் போய் ஜெபித்தது போல நாமும் அதிகாலையில் எழுந்து இருட்டோடு எழுந்து வனாந்தரத்துக்கு நாம் போகாவிட்டாலும் நம் வீட்டிலே இருந்து ஜெபிக்க பழகி கொள்ளுவோம். ஆண்டவர் நம்முடைய புலம்பலை எல்லாம் இந்த நாளிலே ஆனந்த மகிழ்ச்சியாய் மாற்றப் போகிறார். ஜெபிப்போமா? நல்ல தெய்வமே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் ஆண்டவரே அதிகாலையில் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னைக்கு ஜெபித்து விட்டேன், இனி ஒரு வாரத்துக்கு ஜெப வேண்டாம் அப்படிங்கிற நிலையெல்லாம் எங்களை விட்டு மாறட்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீர். நாங்கள் எழுந்து நின்று ஜெபிக்கிறவர்களாக, ஒரு நாள் கீழே விழுகிறவர்களாக இல்லாதபடி எப்பொழுதும் தெய்வ சமூகத்தை நித்தமும் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து தேடத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. உங்கள் கிருபை இந்த ஒவ்வொருத்தர் மேலேயும் வெளிப்படுவதாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. அற்புதங்களை பரலோகத்தின் தெய்வம் நீர் செய்வீராக. உங்கள் கிருபை வெளிப்படட்டும். இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை நினைக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொன்னீங்களே, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த நாளில் பிறந்த நாளை நினைக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். இந்த ஆண்டு அவர்களுக்கு கர்த்தர் மேன்மையாக வைக்கிற ஆண்டாய் விளங்குவதாக. ஸ்தோத்திரம். அதே போல திருமண நாள் நினைக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் இந்த ஆண்டிலே ஆண்டவரை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் சொன்னீங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த வாக்குத்தத்தம் இந்த நாளிலே திருமண நாள் நினைக்கிற ஒவ்வொரு வேறு மேலேயும் இந்த ஆண்டு இந்த வாக்குத்தத்தம் இயேசுவின் நாமத்தினால நிறைவேறுவதாக. இறுதியாக தகப்பனே, இந்த ஜெப நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இருட்டோடு அதிகாலை தெய்வ சமூகத்துக்கு வரத்தக்கதாக எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும். நாங்கள் தொடர்ந்து இடைவிடாமல் தெய்வ சமூகத்தில் நித்தமும் தினந்தோறும் அதிகாலையில் ஜெபிக்கிறவளை எங்களை உதவி செய்யும். எங்கள் துக்கத்தை எல்லாம், எங்கள் புலம்பலை எல்லாம் ஆனந்த மகிழ்ச்சியாய் மாற்றப் போவதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களுடைய நெருக்கத்தை புலம்பலை எல்லாம் ஆனந்த மகிழ்ச்சியாய் மாற்ற பண்ணுவாராக. இதுவரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்று சொன்னால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ஆன் பண்ணி வைத்து கொள்ளுங்க. உங்கள் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த ஜெபத்தை அறிமுகப்படுத்தி வையுங்க. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.